வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா WWE கிளாஸ் இன் பாரிஸ் லைவாக நடக்க போகுது. எத்தனை பேர் லைவாக பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ராக்கை பற்றின ஒரு அப்டேட்டும், கிளாஸ் இன் பாரிஸில் அமர்க்கலாமான ஸ்டேஜை பற்றியும், ஈவன் ப்ராக் லெஸ்னரை பற்றியும் ஒரு அப்டேட் கிடைக்குது. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதலாக நம்ம ரெஸ்லிங் தமிழுக்கு வந்திருக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாரிஸில் லேண்ட் ஆகிட்டாராம். பாரிஸில் தான் லேண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத ஒரு புகைப்படம் மூலிமா தெரிவிச்சிருக்காரு. WWE பார்த்தீங்கன்னா யூகேயில் பல இடத்துல ஷோ நடத்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ நடத்த போகிறது பாரிஸில். ஸோ அதனால் எல்லாருமே பாரிஸுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும் விதமாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், பக்கத்தில் தானே அப்புறம் நடத்துகிறாங்க, பஸ்லேயே போயிருக்கலாமே அப்படின்னு. பக்கத்தில் நடத்தலை. யூகே அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏஷியன் கண்ட்ரி மாதிரி பெரிய இது. இப்போது சைனாவிலேருந்து இந்தியாவில் ஒரு ஷோ நடக்குதுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் WWE ஷோ நடத்துகிறாங்க. ஆமாங்க, உண்மை தான். ஸோ WWE பார்த்தீங்கன்னா யூகேவை பொறுத்த வரைக்கும் இட்டாலியாக இருக்கட்டும் அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதில் இப்போ WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இட்டாலி நகரத்தில் இருந்து பாரிஸ் நகரத்துக்கு போய் ஷோ நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால, அதாவது ஃப்ரான்ஸ் தானே, ஃப்ரான்ஸ் நகரத்தில் போய் ஷோ நடத்துறதுனால எல்லாருமே ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் இட்டாலிக்கு போயிட்டாராம். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். இதை பார்த்து பல பேர் ப்ரோ இது ப்ராக் லெஸ்னர் தானே, ஐயாடி என்ன ப்ரோ ஷேவெல்லாம் பண்ணிவிட்டு பழைய ப்ராக் லெஸ்னராக வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி மார்னிங் நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்குள்ளே அது ஃபேக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துடுச்சு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் கூட பக்கத்தில் இருந்தது ப்ராக் லெஸ்னர் இல்லையா. நான் நேற்றுக்கும் முந்தானத்தும் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ப்ராக் லெஸ்னரோட லுக்கை சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ WWE அவருடைய பியர்டை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் இப்போ வரைக்கும் இது பண்ணலை. பண்ணுற திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பிளான் கிடச்சிருந்தது. ஆனால் இப்போ WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்குது. எப்படி ப்ரோ தெரிஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராக் லெஸ்னர் ஒரு ஃபேன் கூட, இட்டாலி ஃபேன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபேன் ஒரு ஹேண்டிகேப்பட். ஸோ அந்த ரசிகர் கூட எடுத்த ஃபோட்டோவை அந்த ரசிகர் தான் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நான் ப்ராக் லெஸ்னர் கூட புகைப்படம் எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதில் ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது எப்படிப்பட்ட லுக்கில் இருந்தாரோ அதே லுக்கில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ப்ராக் லெஸ்னர் ஸ்டில் அவருடைய பழைய லுக்கில் தான் இருக்கார், புது லுக்கில் இல்லை அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரிய வந்திருக்குது. ப்ராக் லெஸ்னர் மேபி எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் இன் பேஸில் புது லுக் வராருன்னா கடைசி நேரத்தில் கூட சேஞ்ச் பண்ணலாம், அல்லது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட இருக்கலாம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ராக் லெஸ்னருடைய போனி டெயில் லுக் நல்லா இருந்தது. பட் ஆனால் இப்போ முழுக்க எல்லா இடத்துலையும் முடி இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலை. ப்ராக் லெஸ்னருடைய ஓல்டு லுக்கு தாங்க வேறு லெவல் அல்ட்ரா லெவல். ப்ராக் லெஸ்னருக்கு லைட்டாக தாடி வச்சு பழையபடி சின்னதாக முடி வச்சோன்னு வைங்களேன், பார்க்கறதுக்கே அம்சமாக இருப்பார். இந்த ட்ரிபிள் ஹெச் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் WWE வந்ததுக்கப்புறமா, ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் மேனேஜ்மெண்ட் இல்லை, TKO கூட வந்ததுக்கப்புறமா தேவையில்லாத செலவெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. VFXாக இருக்கட்டும், வான வேடிக்கைகளாக இருக்கட்டும், ஸ்டேஜ் இப்போ வழக்கமாக ஸ்மாக்டவுன் நடக்கும்போது இந்த ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் ஸ்மாக்டவுன் டெலிகாஸ்ட் ஆகும்போது பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ ராவாக இருக்கட்டும், ஸ்மாக்டவுன் இருக்கட்டும், அந்தளவுக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஒவ்வொரு பிராண்டுக்கும் வித்தியாசமாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த ஃபாக்ஸுக்கெல்லாம் போய் இந்த TKO குரூப்ஸ் கிட்ட WWE வந்ததுக்கப்புறமா ஸ்டேஜையே சுருக்கிட்டானுங்க. தம்மா துண்டு ஸ்டேஜுங்க. அதுலேயும் குறிப்பாக நிறைய ஆடியன்ஸ் வரும்னு சொல்லிட்டு சில நேரத்துலலாம் ஸ்டேஜே இருக்காது, அப்படிப்பட்ட ஷோலாம் நடத்திருக்கிறாங்க. ஆனால் சில நேரத்தில் நல்ல ஷோ பெருசாக நடத்துவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா ரெசல்மனியா நடத்தும் போது அந்த அரங்கமே பங்கமாக இருக்கும். நான் இந்த வருஷம் ரெசல்மனியாவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதுக்குன்னே ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆஃப் இடத்த ஒதுக்கி அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரோ லெவலில் இருந்திருக்கும். உண்மையிலேயே பல பேருக்கும் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பிடிச்சிருந்தது. ரெசல்மனியா நம்ம கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் நடந்தது, அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி WWE பார்த்திங்கன்னா க்ரௌன் ஜுவல் நடத்தும் போது அந்த க்ரௌன் டிசைன்லேயே WWE பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ஃப்ரான்ஸில் நடக்கும்போது நான் என்ன தெரியுமா, நார்மலாக தான் நடத்துவாங்கன்னு. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்குது. கிளாஸ் இன் கிளாஸ் ஸ்டீலுக்கு WWE டிக்கெட் சேல் பண்ண நல்லாவே விற்றுருக்குது. அதாவது இப்போ WWE கிளாஸ் இன்
பேரிஸில் நடத்துகிற ஸ்டேஜியை வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டேடியம் சம்மர்ஸ்லாம் நடந்து அந்த அளவுக்குலாம் பெருசெல்லாம் கிடையாது, சின்ன ஸ்டேடியம் தான். ஆனால் கெப்பாசிட்டியும் தாண்டி ரசிகர்கள் எக்கச்சக்க பேர் டிக்கெட் விற்றுருக்குறாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் WWE பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் நடக்கும்போது 18,000 டிக்கெட் விற்று ஹை லெவலில் டிக்கெட் விற்றுருந்தாங்கல்ல, அதை பார்த்து தான் மீண்டும் ஃப்ரான்ஸில் நடத்தணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா அங்கே கூட டிக்கெட் ரேட் அதிகம் அண்ட் நிறைய மக்கள் வந்தாங்க. 18,000 பெருசு. ஸோ ஆனால் இந்த தடவை எவ்வளோ தெரியுமா டிக்கெட் விற்றுருக்கு? தற்போதைய வரைக்கும் 31,000 டிக்கெட்டு விற்றுருக்குறானுங்களாம். எப்பா 31,000 டிக்கெட்டை WWE வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோவில் விற்றுருக்குறாங்க, அதுலேயும் யூகேல. WWE எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் சேலிங்கை பார்த்து அடுத்து சம்மர்ஸ்லாமோ இல்லை பெரிய அரங்கமாக புக் பண்ணி ஒரு பேப்பர் நடத்திடுவானுங்க போல இருக்குது. அப்படி டிக்கெட் சேலு. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஜை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பேஸை கம்மி பண்ணி இந்த ஃப்ரான்ஸில் வந்து அது பேர் வந்து ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தோலா படத்தில் கூட பார்த்துருப்போமே, நம்ம ஊரில் கரண்ட் கம்பி இருக்குல்ல, அதே மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஈஃபில் டவர் மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவை கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஸ்டேஜ் வந்து ரசலஸ் என்ட்ரி ஆவாங்கல்ல, அது ஈஃபில் டவருக்கு கீழேருந்து வர மாதிரியே அதை என்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி முந்தி வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ தான் இப்படி பண்ணுறானுங்க, வெறும் தம்மா துண்டு ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு. ஆக்சுவலி இது நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்குங்க. ஆல்ரெடி நாளைக்கு கிளாசின் பாரிஸு எக்கச்சக்க ரூமர் வந்துட்டு இருக்குது. இந்த ரூமருக்கு இடையில் இந்த நான் என்னத்தை சொல்லுன்னு தெரியல, நம்ம ராக்கு வேறு ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருக்காரு. என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? தான் சோஷியல் மீடியாவில் நான் வந்து யூகேயில் இருக்கிறேன், இட்டாலி நகரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் போச்சு. அது அதாவது என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரிலங்க. அதாவது நம்ம ராக்கை பற்றி நியூஸ் எதுவுமே பேசாட்டாலும் ராக்கே பார்த்திங்கன்னா WWE ஷோ நடத்துகிற இடத்துக்கு பக்கத்து இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்து நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணும்? ராக் வராரு அப்படிங்கிறது. அதே தான் அப்சர்வர்னு சொல்லியிருக்காங்க. ராக் வந்து இப்போ யூகேயில் மூவி ஷெட்யூலுக்காக போயிருக்கிறாரு. மேபி WWE, ஏன்னா அவர் வந்து WWE போர்ட் ஆஃப் மெம்பரு. ஸோ WWEக்கும் அவருக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. ஸோ அதனால் WWE வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராக்கை கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்குது. இது நியூஸ் தாங்க, 100% நடக்கலாம் நான் சொல்லலப்பா. நடக்கதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி ராக்கு ஜான்சனான்னு சொல்லிட்டு பெரிய புக்கிங் இருக்குது. ராக்கு வந்தால் நமக்கு எக்ஸ்ட்ரா புக்கிங் எவ்வளோதான், அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ப்ராக் லெஸ்னர் இவங்களும் ரிட்டன் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுமாரி ராக் ரிட்டன் ஆனால் பெருசாக எதுவும் பண்ண மாட்டார். சும்மா ரோமன் டைன்ஸுக்கு வந்து மாலையை போட்டுட்டு போவார். வழக்கமாக தானே பண்ணிகிட்டு இருக்காரு. சண்டையை விட போகிறாரு, சும்மா மாலையை போட்டுட்டு போவார். இந்த க்ரீன் ஷர்ட்டு காய் அப்படிங்கிற ஒருத்தரை WWE கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாப்பா, இப்போ சமீப காலமாக காணமேன்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போது WWE எம்ப்ளாயரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த க்ரீன் ஷர்ட்டு காய் வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி தான். ஃபேன்ஸ் மத்தியில் உட்காந்து ஷோவை பார்க்குற மாதிரி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நோட்டம் பண்ணி சொல்கிறது தான் அவரோட வேலை. அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தடுப்பார். ஸோ அப்படிப்பட்ட க்ரீன் ஷர்ட் காய் இந்த வாரம் மக்கள் எல்லோரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்குல் லவ்டி கேரக்டர் இல்லை, அதாவது அங்குல் லவ்டி மாதிரியே வேஷம் போட்டு ஆடியன்ஸ் சைடு உட்காந்துருக்காரு. இது நமக்கு தெரிய வந்திருக்குது. எப்படி இருந்த மனுஷன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார்ல, அதனால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சியே? நான் ஸ்மார்ட்டாக நடக்கும்போது பார்த்தேன். நானும் ஒரு ஃபேன் தான் உட்காந்துருக்காருன்னு நினச்சேன். அது நம்ம க்ரீன் ஷர்ட் ஐயா அப்படிங்கிறத நினைக்கல. அண்ட் காய்ஸ், நாளைக்கு கண்டிப்பாக நம்ம காலைல ஒரு 7:30 மணிக்கெலாம் கிளாசிக் பேர்ஸோட ரிவ்யூவை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை எக்கச்சக்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவீங்க, காலேஜுக்கு போவீங்க. நம்ம ஒரு 7:30க்கெல்லாம் கிளாசிக் பேரிஸோடைய ரிவ்யூவை போட்டுவிட்டோன்னா அவங்க பார்த்துட்டு அப்படியே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ரொம்ப ஏர்லி மார்னிங்கே நான் கிளாசிக் பேரிஸோட ரிவ்யூ போடுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.